அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நாங்கள் கைகுலுக்கல் தொடர்பான வினாவினை செய்வதற்கான இலகுவழி நுட்பத்தினையும் இந்த வழிநுட்பம் இந்த கைகுலுக்கல் வினாவினை செய்வதற்கு பயன்படுத்துகின்ற இந்த இலகுவழி நுட்பத்தினை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேறுபட்ட வினாக்கள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இவ்வினா தொடர்பாக ஏற்கனவே மாணவர்கள் அதிகளவாக கற்றிருப்பீர்கள். இருந்தபோதும் இது தொடர்பான விளக்கத்தை வழங்கி அதன் பின்னர் இந்த வழிமுறை இந்த வினாவிலே பயன்படுத்தக்கூடிய வழிமுறையினை பின்பற்றி நாங்கள் செய்யக்கூடிய வேறுபட்ட வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். முதலிலே இந்த வினா தொடர்பாக பார்ப்போம். நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 6 நண்பர்கள் தமக்கிடையே ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டனர் எனின் கைகுலுக்கப்பட்ட தடவைகள் எத்தனை? இந்த ஒரு நிகழ்விலே 6 நண்பர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள். இங்கு கைகுலுக்கப்பட்ட தடவைகளுடைய எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. கைகுலுக்களை கைலாகு என்றும் அழைப்பார், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த இடத்திலே 6 நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 6 நண்பர்கள் 6னை அதற்கு முந்தைய எண்ணால் பெருக்க வேண்டும். 6 நண்பர்கள், எனவே 6, அதற்கு முந்தைய எண் 5. 6லிருந்து ஒன்றை கழித்து புறப்படுகின்ற எண்ணால் பெருக்க வேண்டும். பெருக்கப்பட்ட பின்னர் 2ஆல் வகுக்க வேண்டும். எனவே 6 தர 5 30. இதனை நாங்கள் 2ஆல் வகுக்கின்ற போது எங்களுக்கு விடையாக 15 கிடைக்கும். நிகழ்வில் கலந்து கொண்ட 6 நண்பர்கள் தமக்கிடையே ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள். அங்கு பெறப்பட்ட கைகுலுக்கப்பட்ட தடவைகளுடைய எண்ணிக்கை மொத்தமாக 15ஆக இருக்கும். எனவே இந்த வழிமுறை இது ஒரு அடிப்படையான ஒரு வினா. இந்த வழிமுறையை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட வினாக்கள் உருவாக்கப்படுவது என்று அந்த வினாக்களை எவ்வாறு இலகுவாக செய்வது என்பது தொடர்பாக தொடர்ந்து கவனிப்போம். அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே கைகுலுக்கல் வினாவினை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பத்தினை பயன்படுத்தி செய்யக்கூடிய இன்னொரு வினாவினை உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அந்த வகையிலே வினாவை கவனியுங்கள். 5 மாணவர்களை ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக எத்தனை சோடிகளாக்க முடியும்? இதில் 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 மாணவர்களையும் இருவராக சேர்க்க வேண்டும். சோடி என்பது இருவராக சேர்க்க வேண்டும். அவ்வாறு நான் சேர்க்கின்ற போது ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக சோடியாக்க வேண்டும். அதுதான் இங்கே தரப்பட்ட அறிவுறுத்தல். அதாவது ஒரு தடவை நாங்கள் 2 மாணவர்களை சேர்த்தால், குழுவாக சேர்த்தால் மீண்டும் அவர்களை சேர்க்க முடியாது. எனவே இந்த இடத்திலே நீங்கள் வினாவை வாசிக்கின்ற போதே இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வினாவினை நாங்கள் கைகுலுக்கல் வினா செய்கின்ற இலகு வழி நுட்ப வழியினை பயன்படுத்தி செய்யலாம். அதாவது இங்கு தரப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 5. அதனை 4ஆல் ஒரு இலக்கம் குறைவாக பெருக்க வேண்டும். 5 மாணவர்கள் என்றால் 1 குறைவாக எடுத்தால் 4. 5னையும் 4னையும் பெருக்கி அதனை 2ஆல் வகுக்க வேண்டும். எனவே 5 தர 4 20. அதனை 2ஆல் வகுக்கின்ற போது விடையாக 10 கிடைக்கும். எனவே 5 மாணவர்களையும் ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக 10 சோடிகளாக்க முடியும். ஒரு தடவை அந்த சோடிகள் ஆக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் சோடிகள் ஆக்கப்படாதவாறு செய்ய வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக சோடியாக்க வேண்டும். எனவே இந்த வினாவும் கைகுலுக்கல் வினாவினை செய்கின்ற இலகுவழி நுட்பத்தினை பயன்படுத்தி செய்யக்கூடிய இன்னொரு வினா. எனவே தெளிவாக விளங்குங்கள். ஒரே வினாவை, அதாவது கைகுலுக்கல் வழிமுறை பின்பற்றி செய்யக்கூடிய வினாவினை அந்த வழிநுட்பத்தினையே பயன்படுத்தி அதை போன்ற வேறுபட்ட வினாக்களை நாங்கள் இனம் கண்டு அதற்கும் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். நன்றி. அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த ஒரு வினா, அதற்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். வினாவை கவனியுங்கள். இல்லை 5 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றது. ABCDE ஆகிய 5 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 5 புள்ளிகளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புறும் வகையிலே இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எத்தனை கோடுகள், ஆக குறைந்தது எத்தனை கோடுகளை பயன்படுத்தி இணைக்க முடியும் என்பது வினா. எனவே முதலிலே இந்த 5 புள்ளிகளையும் கோடுகளை பயன்படுத்தி இணைத்து பார்ப்போம். அதன் பின்னர் எவ்வாறு இலகுவாக செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். முதலிலே 5 புள்ளிகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்வோம். தற்போது 5 புள்ளிகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றதை தவிர
ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படவில்லை. உதாரணமாக A என்ற புள்ளியோடு B இணைக்கப்பட்டிருக்கின்றது, A என்ற புள்ளியோடு E இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் A என்ற புள்ளியோடு Dயும் Cயும் இணைக்கப்படவில்லை. எனவே அவற்றை தொடர்புபடுத்த வேண்டும். தற்போது இங்கு தரப்பட்ட 5 புள்ளிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு புள்ளி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு புள்ளிகளும் ஏனைய அனைத்து புள்ளிகளோடும் ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும். எனவே தற்போது 5 புள்ளிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 10 கோடுகள் இங்கே காணப்படுகின்றது. எனவே 5 புள்ளிகளையும் ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு 10 கோடுகள் தேவையாக இருக்கின்றன. இவ்வாறு புள்ளிகள் அதிகரிக்கின்ற போது இவ்வாறு கோடுகளை வரைந்து பார்ப்பது கடினமாக இருக்கும். எனவே இந்த வினாவினை இலகுவாக செய்வதற்கு கைகுலுக்கல் வினாவினை நாங்கள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இலகுவான வழிமுறையை இங்கே நாங்கள் பயன்படுத்த போகிறோம். எவ்வாறு சொன்னால், இங்கே 5 புள்ளிகள் காணப்படுகின்றன. எனவே 5-ஐ 4-ஆல் பெருக்கி 2-ஆல் வகுக்க வேண்டும். எத்தனை புள்ளிகள் காணப்படுகின்றதோ அந்த புள்ளிகளுடைய எண்ணிக்கையும் அதற்கு முந்தைய எண்ணையும் பெருக்கி 5 புள்ளிகள் இருக்கின்றது. எனவே அதற்கு முந்தைய 4, 5-ஐயும் 4-ஐயும் பெருக்கி அதை 2-ஆல் வகுக்கின்ற போது நமக்கு விடை கிடைக்கும். எனவே இந்த வினாவிற்கு மொத்தமாக 10 கோடுகள், அதை எவ்வாறு இலகுவாக காண்பது என்பது தொடர்பாக இதிலே வழங்கி இருக்கின்றேன். இந்த இடத்திலே கோடுகள் அதிகரிக்கின்ற போது நாங்கள் இந்த முறையினை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். இவ்வாறாக கைகுலுக்கல் வினாவினை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இலகு வழி நுட்பத்தினை பயன்படுத்தி இருக்கிறோம். இவ்வாறாக கைகுலுக்கல் வழி நுட்ப முறையினை, கைகுலுக்கல் வினாவினை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இலகு வழி நுட்ப முறையினை ஏராளமான வினாக்களுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வாறான வினாக்களை தொடர்ந்து வரும் காணொளிகளில் பார்ப்போம்.